ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏ டு ஜெட். இப்போ நம்ம எப்பயும் போல் சோக் பிட் ஒர்க் தான் இது. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங். நம்ம கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் தள்ளி பல்லடத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். சென்ட்ரல்லேருந்து நம்ம ஒரு 55-40 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒர்க்குக்கு போயிடுவோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோவில் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெளியே போடக்கூடாதனால கார் பார்க்கிங்குள்ளே இந்த டைல்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரிங் இறக்கி அதுக்கு மேலே கார் ஏற்றுவேன்னு சொன்னால காங்கிரட் கம்பி போட்டு இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கட் பண்ண லேயரே தெரியாத அளவுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணி ரீஒர்க் நீட்டாக பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் பண்ணி நமக்கு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சுங்க. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 3 நாள் பண்ணியிருந்தோம். முதல் நாள் குழி எடுத்து ரிங் இறக்கிட்டோம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே காங்கிரட் போட்டு கம்பி கட்டு காங்கிரட் போட்டு டைல்ஸ் ஒட்டினோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பைப் கொண்டு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த சோக் பிட்டில் என்னென்னா ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம போர்ட்டிக்கோல போட சொல்லிட்டாங்க. பாத்ரூமு கிச்சன் லைன் எல்லாமே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது. டைரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்தால் பெரிய ரேம்பே உடைக்கணும். பேக் சைடில் வந்தோம்னா சின்ன சின்ன காங்கிரட்டு படிக்கட்டு வச்சுருக்காங்க. காங்கிரட் படிக்கட்டையும் நம்ம ஃபுல்லாக எடுக்க வேணாம், கஸ்டமர் நிறைய நம்மளுக்கு வேஸ்டேஜ் வேணாம், ரொம்ப செலவு வைக்க வேணாம் அப்படின்னாங்க. அதனால் ட்ரையர் போட்டு கட் பண்ணிவிட்டு பிரேக்கர் போட்டு உடச்சி அந்த இடத்துல சென்டரில் பைப் கொண்டு வந்தோம். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி வளைச்சி கிட்டத்தட்ட ஒரு 45-50 அடி இருக்கும். பைப் போனாலும் பரவாயில்ல, பின்னாடி முன்னாடி ரேம்ப் உடச்சா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிரும் தம்பி. அதனால் வேண்டாம், பின்னாடி தான் கொண்டு வந்துருங்க. நாங்கள் சுற்றி வளைச்சி வாட்டம் வச்சு கரெக்டாக கொண்டு வந்தோம். சோக் பிட்டில் மெயின் பார்த்திங்கன்னா பைப் போடுறதுல தான் இருக்குது வேலையே. ரிங் போட்டு நமக்கு தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடும், ப்ராப்ளம் அதில் நம்ம சால்வ் ஆயிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பைப் மட்டும் எந்த இடத்துல நம்ம கிச்சன்லேருந்து கொண்டு வரோம், பாத்ரூம்லேருந்து கொண்டு வரமோ மேலே இருக்கணும். லெவல் ஸ்பிரிட் லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாட்டமாக கொண்டு வந்துடணுங்க. அப்போ மட்டும் தான் தண்ணி எங்கேயும் பிளாக் ஆகாது, கிச்சன் வேஸ்ட்டு போட்டாலும் அடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வேலை செஞ்சு வாட்டர் லெவல் கொண்டு வரணுங்க. 55 அடிங்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு 1.5 அடி வாட்டமே வச்சுருந்தோம். சுற்றி வரும்போது 1 இன்ச் வச்சாலுமே 1 அடிக்கு வச்சாலுமே நம்மளுக்கு 1.5 அடி பக்கம் வந்துருங்க. அந்தளவுக்கு வாட்டர் வச்சனால தான் லெவல் கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வரைக்கும் இந்த இதில் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதேமாதிரி இந்த கஸ்டமருக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. செப்டிக் டேங்கில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நம்ம ஆழமாக செப்டிக் டேங்க் போட்டுட்டோம், ஆனால் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்னா ஏர் பைப் எவ்வளோக்கு நம்ம மேலே தூக்க முடியுமோ தூக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மெல் கொஞ்சம் மேலே மாடிக்கு போனாலும் வந்துகிட்டே இருக்குன்னா செப்டிக் டேங்க் ரொம்ப ட்ரையாக இருக்கும். தண்ணி வந்து சீக்கிரம் இழுக்கிற பூமி உங்களோடது. அதனால் சீக்கிரம் இழுத்துக்கிட்டே இருந்தனால ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு மேலே. அப்போ அதனால் என்ன சொன்னால், நான் ஒரு 500 லிட்டர்ஸ் பக்கம் ஒரு 1000 லிட்டர் பக்கம் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றும் போது தண்ணி இருக்கும்போது நம்ம ஸ்மெல் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும், ஏரில் இதாயிரும், ஸ்மெல் ஆயிரும். வெறும் பூமியில் இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம் இருக்கணும், ஒன்றா காயணும், இல்லைன்னா தண்ணி இருந்தால் தான் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றினா அந்த ஸ்மெல்லும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வெளியூர்லேருந்து நிறையா கால்ஸ் பண்ணுறீங்க, இது நிறைய வீடியோ நான் சொல்கிறேன். கால் பண்ணும்போதுனா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செஞ்சுருவோம். 55 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே போனோம்னா இங்கே இருக்க ஒர்க்கும் கெடும், இங்கே இருக்க கஸ்டமர் ஒர்க்கும் பார்க்க முடியாது. இன்னொன்று ட்ராவலிங் நாங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸும் அதிகமாக வரும். அதனால தான் நாங்கள் லாங் ஒர்க் எடுக்கிறதில்ல. லோக்கலில் கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எங்கே இருந்தாலும் சென்ட்ரல் சரௌண்டிங்லேருந்து பொள்ளாச்சி, பழனி இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே பழனி வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, எங்கள் ஆளுங்களும் கொஞ்சம் இருக்கனால அந்த ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாத ஏரியாவில் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேர்பே இருக்க ஆளுங்கள்லாம் சொன்னிங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி தந்துடுவோம். நம்ம பில்டிங்கில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் கால் பண்ணுங்கள். சப்போஸ் நாங்கள் அந்த ஒர்க்குக்கு அந்த இடத்துல வர முடியாது, லாங்காக இருக்கனால உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நீங்கள் வேறு ஆள் செய்ய முடியும் அப்படியே இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே கால் பண்ணுங்கள், இல்லை மார்னிங் ஒரு 9 o'clock கால் பண்ணால் கூட நாங்கள் அந்த ஒர்க்குக்கெலாம் க்ளியர் பண்ணி தருவோம். நீங்கள் போய் கால் பண்ணுங்கள். A to Z. நன்றி.